الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي ولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء وكما قال رسول الله صلى الله عليه وسلم وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போட்டு உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற தர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே ஆன்மீக வழிபாடுகளுடன் மாத்திரம் நின்று விடுகின்ற ஒரு மார்க்கம் கிடையாது. அது மனித வாழ்வியலின் எல்லா துறைகளுக்கும் மிக அழகாக கண்ணியமாக வழிகாட்டுகின்ற ஒரு முழுமையான மார்க்கமாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மனிதனுடைய பொருளாதாரத்தை அவனுடைய வியாபாரத்தை அழகாக கட்டமைத்து அதனை நேர்த்தியான முறையில் செய்யுமாறு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேற்கொள்கின்ற அந்த வியாபாரமும் உழைப்பும் முயற்சியும் தொழிலும் அல்லாஹ்வின் பார்வையிலே ஒரு இபாதத்தாக கருதப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அந்த தொழிலை அந்த வியாபாரத்தை அல்லாஹ்வுக்கு முரணான விதங்களில் அல்லாஹ் தடுத்த வழிமுறைகளில் ஹராமான தேடல்களில் ஆக்கிக் கொள்கின்ற போது அதுவே ஒரு மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு பெரும் சாபமாகவும் ஆகிவிடுகின்றது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மை காலமாக வியாபார ரீதியாக நாட்டிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி பல பிரதேசங்களிலும் சரி பல்வேறு மோசடிகள், ஏமாற்றுக்கள், பல்வேறு வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்கள் என்று பல விடயங்கள் பேசுபொருளாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே எமது காத்தான்குடி பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு தொன்மையான வியாபாரிகள் காலங்காலமாக வாழ்ந்து வருகின்ற ஒரு பிரதேசமாக இந்த நாட்டிலே பெயர் பெற்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அந்த காலம் முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற பல வியாபாரிகள் நமது பிரதேசத்திலே உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் பணத்தினால் மாத்திரம் தங்களை உருவாக்கி கொள்ளவில்லை. உண்மை, அமானிதம், அல்லாஹ்வின் அச்சத்தோடு அந்த அமானிதம் பேணுகின்ற தன்மையோடு தொழுகையோடு ஹலாலான சம்பாத்தியங்களோடு தங்களுடைய இந்த இபாதத்துக்களாக இந்த வியாபாரத்தை ஆக்கி கொண்டதன் விளைவுதான் பல்வேறு நல்லபிப்பிராயங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது. இமாம் அபுல் ஹசன் அலி நதிவி என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் இலங்கை மக்களை பார்த்து சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நாட்டிலே தாவாவுக்கான பல வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன, ஆனால் வியாபாரிகளினுடைய பண்பாடு என்கின்ற ஒரு வாயில் இங்கு திறந்திருக்கிறது. இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் பலர் வியாபாரிகளாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நல்ல பழக்கங்களினூடாக
நல்ல நம்பிக்கையினூடாக நீங்கள் ஒரு சிறந்த தாவாவை முன்னெடுக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு வியாபாரி நினைத்தால் சமூகத்திலே பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் கடைகளிலே வெறுமனை பொருட்களை மாத்திரம் விற்கின்ற வியாபாரிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. மாற்றமாக அசைக்க முடியாத நம்பிக்கையை, அமானத்தையும் சேர்த்து நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவது என்பதும், வியாபார ரீதியான இவ்வாறான பிரச்சனைகள் வருவதென்பதும் காலத்துக்கு காலம் அவ்வப்போது இருந்து வந்த ஒரு விடயமே தவிர இது இன்று நேற்று புதிதாக உருவான ஒரு விடயம் அல்ல. அது எல்லா பிரதேசங்களிலும், எல்லா நாடுகளிலும், சர்வதேச ரீதியிலும் இன்று இவ்வாறான விடயங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் இன்றைய கால சூழலில் தொழில்நுட்ப வளர்ச்சி அபரிவிதமாக இருப்பதனால் தான் இவை அதிகம் பேசுபொருளாகிக் கொண்டிருக்கின்றன என்பதையே நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கண்காணிப்பில் இருந்த மதீனத்து சந்தையில் கூட தானியங்களிலே கலப்படம் செய்து விட்டவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நிதி மோசடிகள் இடம்பெற்ற வரலாறுகள் இருந்திருக்கிறது. எனவே இவ்வாறான இந்த விடயங்கள் இன்று நேற்று உருவான ஒரு விடயமும் அல்ல, காலங்காலமாக இருந்து வருகின்ற விடயங்கள். இந்த சதவீத ரீதியில் சனத்தொகை அதிகரித்திருக்கிறது, தொழில்நுட்ப சாதனங்கள் மிகைத்திருக்கிறது. இதன் விளைவாக இதனை நாங்கள் ஒரு பெரும் விடயமாக பார்க்கணும். உண்மையில் பொதுவாக நல்ல வியாபாரிகள் பலர் இருக்கிறார்கள். நேர்மையான நம்பிக்கையான இந்த சமூகத்தின் பல்வேறு சமூக பணிகளுக்கு தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து தானமாக வாரி வழங்குகின்ற எத்தனையோ தனவந்தர்களினால் தான் இன்று பள்ளி வாயில்கள் எழுந்து நிற்கின்றன, மதரசாக்கள் எழுந்து நிற்கின்றன, தவா நிறுவனங்கள் எழுந்து நிற்கின்றன. எத்தனையோ சமூக பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதற்கு பின்னால் படித்தவர்களை விட உழைத்தவர்கள், சம்பாதித்தவர்கள், பணக்காரர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே ஒட்டுமொத்த வியாபார சமூகத்தையும் பிழையான கண் கொண்டு பார்க்கின்ற கண்ணோட்டத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு தவறு செய்கின்றவர்களுக்கு நசீஹத்தின் மூலம், நல்ல உபதேசங்களின் மூலம், நல்ல ஹிக்மத்தான வழிமுறைகளின் மூலம் அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வருகின்ற, சில போது அறியாமையினால், ஆசையினால் தூண்டப்பட்டு சிலர் தவறு செய்ய முடியும். எனவே அவ்வாறானவர்களை நாங்கள் நல்வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர அவர்களை இழிவுபடுத்தி, அவமானப்படுத்தி, அவர்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கி சமூகத்தை விட்டும் தூரப்படுத்துகின்ற பணியை ஒருபோதும் நாங்கள் செய்துவிடக் கூடாது என்கின்ற விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் வியாபாரம் ஒன்றை நேர்மையாக, அழகாக இஸ்லாமிய வழிமுறையில் செய்கின்ற போது ஒரு வியாபாரிக்கு இருக்க வேண்டிய 10 முக்கியமான பண்புகளை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றார்கள். சுருக்கமாக அவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக நோக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு முன்னால் வியாபாரம் என்கின்ற இந்த விடயம், இந்த தொழில் முயற்சிகள் என்கின்ற ஒரு விடயம் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் எவ்வளவு உயர்ந்த ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் மேலே ஞாபகப்படுத்தி காட்டினேன். அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நேர்மையான, உண்மையான ஒரு நல்ல வியாபாரி, அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே அவர் நபிமார்களோடு இருப்பார், சுஹதாக்களோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுத்து தியாகம் செய்கின்ற ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை நேர்மையான முறையில், ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து உழைக்கின்ற ஒரு வியாபாரிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீண்ட நெடும் காலங்கள் நல்லமல்களில் ஈடுபட்டு சாலிஹீன் என்ற பட்டத்தை பெற்ற ஒருவருடைய அந்தஸ்தை சாதாரணமாக கடைகளில் இருந்து கொண்டே ஒரு வியாபாரி எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னார். நபிமார்கள் என்கின்ற யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்தஸ்தை நாளை மறுமையிலே வியாபாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார் என்று சொன்னார். எனவே இதை விட வியாபாரிகளுக்கு ஒரு கண்ணியம் தேவை. எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா வியாபாரிகளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான ஒரு விஷயத்தை சொன்னார். பொதுவாக வியாபாரிகளில் பலர் மறுமை நாளில் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு விதி விலக்கை சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சி நேர்மையுடன், உண்மையுடன் வியாபாரம் செய்தார்களே, அத்தகைய வியாபாரிகள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாளை எழுப்பி வைக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இரண்டாவது சரம், முதலாவது நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்களுடைய அந்தஸ்து கிடைக்கிறது ஒரு வியாபாரி. இரண்டாவது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக அவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது சிறப்பை பாருங்கள். ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே வருகிறது, புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாங்குபவரும் விற்கின்றவரும் அந்த வியாபார நிறைவடைந்து இருவரும் பிரிந்து செல்லும் வரைக்கும் உரிமையுடையவர்கள். விரும்பினால் பொருளை திருப்பி கொடுக்கலாம், விரும்பினால் பணத்தை திருப்பி ஒப்படைக்கலாம். இருவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதே நேரம்
அவர்கள் அந்த வியாபாரத்தின் போது உண்மையை பேசுகின்றார்கள். குறை இருந்தால் குறையை சொல்லி தெளிவுபடுத்தி அந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். அப்படி ஒரு வியாபாரி இருந்தால் அல்லாஹ் அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்தை செய்வான். அவர் குறைகளை மறைத்து பொய் சொன்னால் அல்லாஹ் அவருடைய வியாபாரத்திலே அழிவை ஏற்படுத்துவான், நாசத்தை ஏற்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்கள், மூன்றாவது சரம் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துகிறான் வியாபாரிகள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஒரு ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விற்கும் போதும் வாங்கும் போதும் கடனை திருப்பி செலுத்துகின்ற போதும் கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரிகிறான், பரக்கத் செய்கிறான், ரஹ்மத் செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது, நிறுக்கும் போது ஒரு கிலோவை நிறுத்தி விட்டு கொஞ்சம் அள்ளி போடுவார்கள் சில வியாபாரிகள், அது அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக. அவ்வாறு தன்னுடைய கஸ்டமர்களை திருப்திப்படுத்தி வியாபாரம் செய்கின்றவர்கள், என்னை அறியாத நிலையிலும் மோசடி நிகழ்ந்து விடக்கூடாது என்று நினைக்கின்றவர்களுடைய அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான் என்று இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருக்கிற ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளில் ஆகச் சிறந்த உணவு என்ன தெரியுமா? தன்னுடைய கையால் சம்பாதித்து உண்பது. ஒரு தொழிலை செய்து, ஒரு பிசினஸை செய்து, அல்லது ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு அதனால் கிடைக்கின்ற ஹலாலான வருமானத்தை கொண்டு ஒருவன் சாப்பிடுகிறானே, அதுதான் உலகத்தில் சிறந்த உணவு. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையினால் உழைத்து சாப்பிட்டார்கள் என்ற ஒரு உதாரணத்தையும் சொன்னார். அவர்கள் இரும்பு உற்பத்திகளை மேற்கொண்டு அதனை விற்பனை செய்துதான் தொழில் நடத்தியதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே வியாபாரம் என்பதை பொறுத்தவரையில் இது நபிமார்களுடைய ஒரு வழிமுறையாகவே காலங்காலமாக இருந்திருக்கிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்புதாரராக இருந்திருக்கின்றார். பிற்காலத்திலே தானே ஒரு வியாபாரியாக மாறி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில் வளர்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள் பெரும் பெரும் வியாபாரிகள். அந்த வியாபாரிகள் இல்லை என்றால் இஸ்லாத்தினுடைய பல வெற்றிகள் தாமதமாக இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை செய்தவர்கள் வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்து விடுவதற்கில்லை. ஏன் இவ்வளவு அந்தஸ்தை வியாபாரிகளுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்றால் 3 நியாயம் அதற்கு பின்னால் இருக்கிறது. முதலாவது சுயமரியாதை. அவர்கள் யாரிடமும் கையேந்தவில்லை, சொந்த உழைப்பில் வாழ்கிறார். ஒவ்வொரு வியாபாரி உழைத்து சம்பாதிக்கிறார், எனவே அவர்களுக்கு அந்த சிறப்பு. இரண்டாவது, அவர்களினால் சமூகத்திலே ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்கிறது. உழைத்தால் ஜகாத் கொடுப்பார், சதக்கா கொடுப்பார், ஏழை எளியவர்களை காப்பாற்றுவார், தான தர்மங்கள் கொடுப்பார். இதனால் சமூகத்துக்கு பெரிய நன்மை கிடைக்கிறது. ஒரு வியாபாரி ஒரு சமூகத்தில் உருவாவது அவருக்கு மாத்திரம் நன்மை இல்லை, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன். வியாபாரிகளை வளர்க்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுடைய விடயங்களை நாங்கள் பாராட்டி அவர்களுக்கு மென்மேலும் அவர்களுடைய விருத்தியிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் விடிவுக்கு காரணமாக அமையும். மூன்றாவது காரணம், அவர்களாகவே அந்த பொருளாதாரத்தை கொண்டு பல்வேறு மறைமுகமான சமூக சேவைகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே நேரடியாக சமூகத்துக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது, மறைமுகமாக அவருடைய சொத்து ஒரு ரொட்டேஷனிலே சுத்தி வருகின்ற போது பல்வேறு நன்மைகள் சமூகத்திலே விளைகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நல்லதொரு உதாரணத்தை சொல்லலாம். மர்ஹூம் நலீம் ஹாஜியார் அவர்கள் முஸ்லிம் உம்மத்திலே பேர் போன ஒரு மாணிக்கக்கல் வியாபாரியாக இருந்தவர். அவருடைய பொருளாதாரம் இலங்கையில் எத்தனையோ பள்ளி வாயில்களை அமைப்பதற்கு, பெரிய பெரிய மதரசாக்கள் அமைப்பதற்கு, பல்வேறு சமூக பணிகளை செய்வதற்கு, கல்வி பணிகளை செய்வதற்கு உறுதுணையாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் பெயர் சொல்ல முடியாத எத்தனையோ தனவந்தர்கள், ஹாஜிமார்களுடைய செல்வம் தான் இன்று எங்களுடைய ஊரில் எழுந்திருக்கிற பல மதரசாக்களுக்கு பின்னால், பள்ளி வாயில்களுக்கு பின்னால், சமூக நிறுவனங்களுக்கு பின்னால் இப்படியான தனவந்தர்களுடைய செல்வம் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அவர்கள் பெயர் சொல்ல விரும்பாத பலர் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இன்றும் எத்தனையோ ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியூட்டப்பட்டதற்கு பின்னால் நல்ல வியாபாரிகள் இருக்கிறார். ஒரு சமூகத்திலே ஒரு மிகச்சிறந்த கோடீஸ்வரன் உருவாவது சமூகத்துக்கு முசீபத்து கிடையாது, அது பரக்கத். அவரால் பல ஏழை குடும்பங்கள் வாழும். எனவே வியாபாரிகள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாம் வியாபாரத்தை மிகச் சரியாக செய்வதற்கு ஒரு வியாபாரியின் பண்புகளாக 10 விடயங்களை சொல்வது. முதலாவது விடயம் தான் நேர்மையும் வாய்மையும். நேர்மையும் வாய்மையும் ஒரு மூமினுடைய அடிப்படை பண்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வகூனூ மஅஸ்-ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக உண்மையாளர்களாக இருங்கள், நேர்மையானவர்களாக இருங்கள். எனவே எப்போதும் நாங்கள் நேர்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வந்த போது எந்த ஒரு சொத்தையும் கொண்டு வரவில்லை. எனக்கு மதீனத்து சந்தையை காட்டுங்கள், என்னுடைய நேர்மையின் மூலம் நான் உழைத்துக் கொள்கிறேன் என்று தான் சொன்னார்கள். அவருடைய நேர்மையினால் அவர்கள் உழைக்க ஆரம்பித்தார்கள். விளைவு என்ன?
மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்தராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிற்காலத்திலே மாறினார்கள். அதற்கு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள், அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய நேர்மை. அவர் உள்ளதை உள்ளபடி சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தார் என்பதை சொல்கிறார். இரண்டாவது பண்புதான் ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், அளவை நிறுவைகளில் மிக கவனமாக நடந்து கொள்கின்ற வியாபாரிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை இறக்கினார், வயலுல்லில் முத்தஃபிஃபீன். அளவை நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு தனி சூறாவை இறக்கி அந்த சூறாவின் ஆரம்ப பகுதிகளில் இந்த வியாபார ஒழுங்குகளை பற்றி பேசினார். ஏனென்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறார். அந்த மதீன் வாசிகள் அவர்கள் செய்த பெரிய பாவம் தான் அளவை நிறுவையில் மோசடி செய்தது. தங்களுக்காக அளந்து கொண்டால் மிக கவனமாக அதனை அளந்து கொள்வார்கள், பிறருக்கு அதனை அளந்து கொடுத்தால் கொஞ்சம் குறைத்துக் கொள்வார்கள். இந்த பண்பு ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது. இது பற்றி எச்சரித்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கேலி செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார். அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு 3 வித்தியாசமான தண்டனைகளை கொண்டு அழிவை இறக்கினார். வியாபார மோசடிக்காகவே அந்த சமூகம் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சமூகம் மதியன் வாசிகள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், அவர்களுக்கு அல்லாஹ் 3 வித்தியாசமான தண்டனைகளை கொடுத்தார். ஒன்று வானத்திலிருந்து ஒரு தண்டனை, இடி மின்னல்களை கொண்டு ஒரு நாள் அவர்களை சோதித்தார், கடுமையான அழிவு ஏற்பட்டது. ஒரு நாள் பூமியிலிருந்து அல்லாஹ் தஆலா சோதித்தார், கடுமையான நில அதிர்வு அவர்களுக்கு ஏற்பட்டு அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை சோதித்தார். மூன்றாவதாக ஒரு நாள் கடும் உஷ்ணம், அந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தூரத்திலே தெரிந்த ஒரு நிழலை தேடி மேகத்துக்கு கீழே அந்த மக்கள் ஒன்று கூடியதாகும். அந்த நேரத்திலே அதிலிருந்து நெருப்பு கங்குகள் வெளிப்பட்டு அந்த சமூகம் அழிக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றனர். 3 முக்கியமான தண்டனைகளை கொண்டு பொருளாதார மோசடி செய்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்றால் ஒரு தனி மனிதனை அழிப்பதற்கு அல்லாஹ் தஆலாவுக்கு அதிக நேரம் எடுக்காது. எனவே எங்களுடைய பொருளாதாரங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது பேரிச்சம்பளத்தை அளந்து விற்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி ஓதி ஞாபகப்படுத்தினார்கள். வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான், வயலுன் என்ற நரகம் உங்களுக்கு இருக்கிறது என்று எச்சரித்த போது அவர்கள் மிக கவனமாக தங்களுடைய அளவைகளை மாற்றிக்கொண்டார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி சந்தைக்கு செல்வார்கள், சந்தை நிர்வாகத்தை அழகாக மேற்கொண்டார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் வியாபாரிகளே, உங்களுடைய நிறையை சரியாக்கிக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி ஞாபகம் ஊட்டக்கூடியவர்களாக இருந்திருப்பதை நாங்கள் பார்த்தோம். மோசடி என்பது இன்று பல வழிமுறைகளில் வந்திருக்கிறது. ஒரு பொருளுக்கு இல்லாத குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி இருப்பதாக சொல்லி விற்பனை செய்வது மோசடி. ஒரு பொருளை அதன் உண்மையான தரம் வேறு ஒரு தரமாக இருக்க போலியான உற்பத்திகளை செய்து அதே தரத்திலே அதனை உற்பத்தி செய்து விற்பனை செய்வது ஒரு மோசடி. இந்த சமூகத்திலே மோசடிகள் பல விதங்களில் மலிந்து போய் இருக்கிற ஒரு காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் அதுக்கு தொழில்நுட்ப யுகம் தான் காரணம். எனவே இவ்வாறான காலங்களில் நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய ஒவ்வொரு ரூபாய் தேடலையும் ஹலாலான முறையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு வியாபாரிடத்தில் இருக்க வேண்டிய பண்புதான் வட்டி மற்றும் சூதாட்டம் போன்ற ஹராமான சம்பாத்தியங்கள் தன்னுடைய வியாபாரத்தோடு கலக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கு. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறார். தாராளமா நீங்க வியாபாரம் செய்யலாம். வியாபாரத்திலையும் பல விதமான வியாபாரங்கள் இருக்கிறது. முஷாரகா இருக்கிறது, முலாரபா இருக்கிறது, இப்படி எத்தனையோ வகையான வியாபாரங்கள் இருக்கிறது. கூட்டு பங்காண்மை, ஒருவர் பணத்தை கொடுத்து இன்னொருவர் உழைப்பை ஈடுபடுவது, இருவரும் பணத்திலே பங்கு போட்டு இருவரும் தொழிலிலும் ஈடுபடுவது. கூட்டு பங்காண்மை, பலர் ஒன்று சேர்ந்து வியாபாரத்தில் ஈடுபடுவது, வாடகை கொடுப்பனவுகளில் ஈடுபடுவது, அடகு முறைகளில் ஈடுபடுவது என்று கொடுக்கல் வாங்கலுக்கு இஸ்லாம் அனுமதித்த எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த வழிமுறைகள் எந்த ஹலாலான வழிமுறை மூலமாகவும் ஒருவர் தாராளமாக எவ்வளவும் சம்பாதிக்கலாம். இஸ்லாத்தில் அதற்கு வரையறை கிடையாது. சம்பாதிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லவும் இல்லை. அப்படி இருக்கின்ற நிலையில் இதை விடுத்து ஹராமான முறையில் ஒருவர் சம்பாதிக்கின்ற போது அந்த ஹராம் இந்த ஹலாலுடைய பரக்கத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும். உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் உழைக்கிறார். அவருடைய சம்பாத்தியத்தில் 90,000 ரூபாய் ஹலாலானது, வெறும் 10,000 ரூபாய் ஹராமான வழிமுறையில் வந்தால் அந்த 10,000 ரூபாயில் வந்த அந்த முசீபத் நம்முடைய மொத்த பொருளாதாரத்தை நஜீஸாக்கி விடுகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் மிக கவனமாக இதில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று சமூகத்திலே வட்டி என்பது ஒரு சாதாரண பாவமாக மாற்றப்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் தஆலா வட்டியை அழித்தே தீருவான். வட்டி பொருளாதாரம் ஒரு காலமும் உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது.
உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் எந்த சமூகம் வட்டியை பிரதான பொருளாதார மூலமாக கொண்டிருந்ததோ அந்த சமூகங்கள் அட்ரஸ் இல்லாமல் அளிக்கப்பட்ட வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். இன்று மேற்கத்திய பொருளியல் வல்லுநர்கள் பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 0% இன்ட்ரெஸ்டை பற்றி பேசுகின்றார்கள். என்ன வட்டி இல்லாத முறை என்று சொன்னால் அது இஸ்லாமாக போய்விடும் என்பதால் அப்படி சொல்லாமல் 0% வட்டி என்றால் வட்டி இல்லாது அந்த பொருளாதாரம் தான் உலகத்துக்கு சிறந்தது என்று இன்று மேற்கத்திய பொருளியல் வல்லுநர்கள் பேச தொடங்கி இருக்கிறார். என்றால் வட்டி பொருளாதாரம் உலகத்தை ஒருபோதும் வாழ வைத்தது கிடையாது. அது வாங்குபவருக்கும் அதை தின்பவருக்கும் அழிவை கொண்டு வரும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த வட்டியை உண்பவர்கள், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியகாரர்களை போல அல்லாஹ் தஆலா எழுப்புவான் என்று அல்லாஹ் தஆலா மோசமான ஒரு தண்டனையை சொல்கிறார். எந்த ஒரு பாவத்துக்கும் சொல்லாத ஒரு தண்டனையை இந்த வட்டிக்கு சொல்கிறார். நாளை மறுமையிலே மிக மோசமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் இந்த நிலையிலே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த சர்வ சாதாரணமாக இந்த வட்டிக்கு நாங்கள் செல்கின்ற நிலைமைகளை பார்க்கிறோம். முடியுமான வரைக்கும் நம்முடைய வியாபாரத்தை ஹலால் என்ற வட்டத்துக்குள் வைத்துக் கொள்வோம். அளவு மீறிய முதலீடுகளை போட்டு பெரிய அளவில் பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற பேராசையின் விளைவாகத்தான் இன்று பலர் வட்டிக்குள் சென்று முதலீடுகளை செய்கிறார்கள். கொஞ்ச காலத்தை நாங்கள் வட்டியை முடித்து விட்டு எங்களுடைய பொருளாதாரத்தை நேர்மையாக்கிக் கொள்ள முடியும். ஆனால் அப்படி அல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய நிலைமைகள் தான் படைக்கப்பட்டிருக்கும். எனவே அப்படியான சகோதரர்கள் நம்முடைய பொருளாதாரத்தில் வட்டி கலந்திருக்கிற என்று சந்தேகம் வந்தால் அதனை சரியா பார்த்து அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் விடுபட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நம்முடைய வியாபாரத்தை ஹலால் என்ற வட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டியோடு சம்பந்தப்பட்ட 10 பேருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் எங்களை நிம்மதியாக வாழ விடுமா, எங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வருமா என்பதை நாங்கள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த ஹராத்தினுடைய இயல்பு என்ன தெரியுமா? தொடர்ந்து ஒரு மனுஷன் ஹராத்தை சாப்பிட்டு கொண்டு வந்தால் கொஞ்ச நாளிலே இதயம் கனமாகிவிடும். பாவங்கள் பாவங்களாக தெரியாது. எல்லோரும் செய்கிறார்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு மிக சிம்பிளாக பாவங்களை கடந்து போகின்ற நிலைமை உருவாகிவிடும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ளாதவர்கள், ஹலால் ஹராம் பற்றி அறிவில்லாதவர்கள் இந்த மதீனா சந்தையிலே வியாபாரம் செய்ய வரக்கூடாது என்று சட்டம் இயற்றினார். முதலில் நீங்கள் அறிஞர்களிடம் சென்று ஹலால் ஹராத்தினுடைய பாடத்தை படிக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் வியாபாரம் செய்ய வர வேண்டும் என்று மதீனாவிலே சட்டம் இயற்றியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு இந்த ஹலால் ஹராம் விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஒரு ஹதீஸ் போதும். ஹராமான சம்பாதியத்தினால் உங்களுடைய சதை வளர்ந்து விட்டால் அந்த சதை சுவர்க்கத்துக்குரிய சதை அல்ல, அது நரகத்தின் சதை என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க. நாங்கள் தொழுது நோன்பு பிடித்து எல்லா இபாதத்துக்களும் செய்து நம்முடைய சதை ஹராத்தினால் வளர்க்கப்பட்டு விட்டால் அது பெரிய ஆபத்தாக மாறிவிடும், நரகத்துக்கு போக வேண்டி வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. 4வது பண்பாக சொல்கிறது, ஒரு முஸ்லிம் வியாபாரி தேவையற்ற சத்தியங்களை வியாபாரத்தில் செய்யக்கூடாது. வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக பொய் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சத்தியங்களை ஏமாற்று வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது. பொய் சத்தியம் செய்து நீங்கள் பொருளை விற்கலாம், அது உங்களுக்கு உழைப்பின் பரக்கத்தை அழித்துவிடும். உங்களுடைய பொருளை விற்பனை செய்ய உதவும், ஆனால் உங்களுடைய பரக்கத்தை அழித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. பொய் சத்தியம் செய்து அல்லது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பிசினஸ் இல்லாத ஒன்றை கூறி பிசினஸ் செய்வது அந்த பிசினஸை நடத்த வைக்கும், ஆனால் பரக்கத்தை அழித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரரே, பரக்கத் என்றால் என்ன? ஒருவர் பெரிய காசு பணத்தோடு இருக்கிறார், வாகனம் ஓடுகிறார், மாடி வீடு கட்டி இருக்கிறார், இது பரக்கத் அல்ல. அந்த செல்வம் உண்மையான பரக்கத்தில், அந்த செல்வத்தில் அதை எந்த அளவுக்கு அவர் நிம்மதியாக இருக்கிறார், எந்த அளவுக்கு அதை அனுபவிக்கிறார் என்பதை வைத்துத்தான் அவருடைய பரக்கத் தீர்மானிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் பரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவின் சந்தைக்கு போகிறார்கள். ஒருவர் தானியங்களை விட்டுக் கொண்டிருக்கிறார். கையை விட்டு பார்த்தார்கள், மூடையின் நடுவிலே ஈரமான தானியங்கள் இருக்கின்றன. உடனே கேட்டார்கள், மக்களை ஏமாற்றுவதற்காக ஈரத்தை கலந்து பாரத்தை அதிகரிப்பதற்காக இப்படி மோசடி செய்கிறாயா என்று கேட்டார். இல்லை, மழையிலே நனைந்து விட்டது என்று சொன்னார். உடனே சொன்னார்கள், அப்படின்னா நீ அதை மேலே அல்லவா வைத்திருக்க வேண்டும், ஏன் கீழே வைத்து மறைத்தா என்று கேட்டுவிட்டு சொன்னார். ஒரு பிரபலியமான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். மன் கஷனா ஃபலைஸ மின்னா. சிம்பிளான ஒரு தியரியை சொன்னார். மன் கஷனா ஃபலைஸ மின்னா. யாரு ஏமாத்தோனும் மோசடி செய்யணும் எண்ணத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும். மன் கஷனா ஃபலைஸ மின்னா என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலைந்து வந்தார். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த ஹதீஸ் எங்களுடைய எல்லோருடைய உள்ளத்திலும், வியாபாரம் செய்கின்ற தொழில் செய்கின்ற எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். மோசடி செய்தால் இஸ்லாத்தில் உனக்கு பங்கு கிடையாது. இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற மிக அடிப்படையான விடயமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 5வது பண்புதான் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. இது ஒரு முஸ்லிமினுடைய பண்பு. சிகரெட்டை, போதை பாவனையுடைய போதை வஸ்துக்களை,
அல்லது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதை விட்டு நாங்கள் தடுத்துக் கொள்வோம். இதுல இரண்டு விதமான தீங்குகளில் ஒன்று நேரடியாக ஹராமாக்கப்பட்ட பொருட்கள் இருக்கு, அது நேரடியாக ஹராம். உதாரணம் நான் சொன்ன மாதிரி புகைத்தலுக்குரிய பொருட்கள், போதை வஸ்துக்கான பொருட்கள் இவற்றை விற்பனை செய்வது நேரடியாக ஹராம் என்ற வட்டத்துக்குள். இன்னும் ஒரு பகுதி இருக்கும், அது நேரடியாக ஹராம் கிடையாது, ஆனால் அவற்றையும் தவிர்த்து கொள்வது நல்ல. உதாரணமா இப்போது அதிக கெமிக்கல் சேர்க்கப்பட்ட உணவு வகைகளை விற்பனை செய்வது, அது மனிதனுக்கு கேன்சரை ஏற்படுத்தும், நோயை ஏற்படுத்தும் என்று தெரிந்தால் அப்படியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதை மறைமுகமாக நாங்கள் தவிர்த்து கொள்வதுதான் மிக சிறந்ததாக இருக்கும். அதே போன்று மோசமான, மக்களுக்கு பிரயோசனம் இல்லாத, மக்களை திசை திருப்பக்கூடிய, பாவத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்வது இது பேணுதலுக்கான ஒரு விடயமாக இருக்கு. நேரடியாக ஹராமாக இருக்காது, ஆனால் பேணுதலுக்காக, வராவுக்காக நாங்கள் அதனையும் தவிர்த்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், நீங்கள் தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களிலும் தக்வாவிலும் தான் நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஒத்துழைப்போடு நடந்து கொள்ள வேண்டும், பாவத்துக்கு துணை போகக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானம் விற்பனை செய்வதையும், இறந்த பிராணிகளை விற்பனை செய்வதையும், சிலைகளை விற்பனை செய்வதையும் தடை செய்தார்கள் என்று புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி சொல்கிறது. ஏன்? மனிதர்களுக்கு பிரயோசனம் இல்லாத, பாவத்துக்கு இட்டு செல்கின்ற பொருட்களை விற்பனை செய்வதை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் சிறந்தது. மதீனாவிலே மது தடை செய்யப்பட்ட நேரம், அது ஹராம் என்று சொன்னதுதான் தாமதம். பெரும் குடிகாரர்களாக இருந்தவர்கள், தன்னுடைய வீட்டிலே பெரும் கிடாரங்களை வைத்து மதுவை சேமித்து வைத்தவர்கள் அதனை உடைத்து விட்டார்கள். மதீனா நகர் முழுக்க மது வெள்ளம் மூடியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு சொல், ஒரு வார்த்தை அவர்களை மிக கவனமாக மாற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு சில சகோதரர்கள் தெரியாமல் அல்லது சில ஆசைகளால் தூண்டப்பட்டு ஹராமான விடயங்களை விற்பனை செய்வர்களாக இருந்தால் நாங்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு நசீஹத் செய்ய வேண்டும். சில போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிலே ஹிதாயத்தை கொடுத்து அந்த பிசினஸில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்ட முடியும். போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்பவர்கள் அல்லது வேறொரு விடயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நாங்கள் அதனை சொல்லிக் கொடுக்கிறோம். சில போது நம்முடைய ஒரு உபதேசம் அவருடைய உள்ளத்தை மாற்றலாம். அண்மையிலே ஒரு சகோதரர், இவ்வாறான ஒரு மோசமான வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு சகோதரர், சிறைவாசம் அனுபவித்து வந்த ஒருவர், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய வாழ்நாளிலே அல்லாஹ் தஆலா என்னை திருத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். நான் முதலில் குர்ஆனை ஓதி முடித்தது இந்த சிறைச்சாலையில் தான் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அவருக்கு உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தினார். நான் இனி ஒருபோதும் ஹராத்தின் பக்கம் செல்ல மாட்டேன், உலகத்தின் பக்கம் செல்ல மாட்டேன், நான் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல போகிறேன் என்று அழுது கொண்டு ஒரு சகோதரர் சொன்னதை நான் இங்கே ஞாபகப்படுத்துவேன். என்றால் அல்லாஹ் நாடின ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஹிதாயத்தை எப்பயும் கொடுக்கும். நாங்கள் அதற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர அவருடைய கடந்த கால குறைகளை கொண்டு நிகழ்காலத்தில் அவர்களை எடை போடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக முக்கியமான ஒரு விடயம். ஆறாவது விடயம் தான் வாடிக்கையாளர்களுக்கு சலுகையோடு பெருந்தன்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வஹ்சினு, நீங்கள் நன்மை செய்யுங்கள், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா முஹ்சினீன்களை நேசிக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கடன் கொடுக்கின்ற போதும் கொஞ்சம் விசாலத்தன்மையோடு நடந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய வியாபாரி, அவர்கள் ஒரு இமாம், ஒரு பெரும் ஜாம்பவான், ஒரு ஃபிக்ஹ் கலை அறிஞர். அதே நேரம் அவரிடத்திலே வியாபாரம் தான் அவருடைய பிரதான தொழிலாக இருந்தது. ஒரு நாள் ஒரு பெண்மணி குறைவான விலைக்கு விட்ட ஆடையின் உண்மையான மதிப்பை எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த விலைக்கு அதனை பெற்றுக் கொள்கிறார். அப்போது இமாம் அவர்கள் அந்த பெண்ணத்தில் உண்மையை சொல்கிறார்கள், நீ நஷ்டத்துக்கு வித்து விட்டு போகிறாய், இதுதான் உண்மையான பெறுமதி என்று சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் போலித்தனமாக விலை ஏற்றங்களை செய்வது, ஹராமான வியாபார முறைகளை உட்புகுத்துவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது 7வது பண்பாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். வலா தஅகுலு அம்வாலக்கும் பில் பாத்தில், உங்களுடைய செல்வங்களை நீங்கள் பாத்திலான முறையில், ஹராமான முறையில் சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள், உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். செயற்கையான முறையில் விலையேற்றம் செய்கின்ற நஜஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபார முறை அரபு சமூகத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை தடை செய்தார். வேண்டுமென்றே டிமாண்டை ஏற்படுத்தி விலையை கூட்டுவது, பதுக்கல் செய்து விலையை கூட்டுவது, இவர்களுக்கு மோசமான தண்டனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாத்திரமல்ல, ஹராமான சம்பாத்தியம் எங்களுடைய துஆவை அங்கீகரிக்க செய்யாது, எங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படாது. எங்களுக்கு தெரியும், ஒரு பிரபலமான சம்பவம் இருக்கிறது. ஒரு மனிதனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓ மத்அமு ஹராம், அவனுடைய உணவு ஹராம், ஓ மஷ்ரபு ஹராம், அவனுடைய பானத்துல ஹராம், ஓ மல்பசு ஹராம், அவனுடைய உடையில ஹராம் இருக்கிறது, வகுத்திய பில் ஹராம், ஹராத்தை கொண்டு அவன் போஷிக்கப்பட்டுட்டான். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவன் யா ரப் யா ரப் என்று கையேந்தி துஆ செய்கிறான், ஆனால் அல்லாஹ் அவனுடைய துஆவை அங்கீகரிக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுடைய பிள்ளைக்காக ஒரு துஆ கேட்போம், எங்களுடைய மனைவிக்காக ஒரு துஆ கேட்போம், எங்களுக்காக ஒரு துஆ கேட்போம். அந்த துஆ அங்கீகரிக்கப்படாவிட்டால், நம்முடைய ஹராமான சம்பாத்தியம் அதை தடுத்து விட்டால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, இபாதத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
ஒருவர் ஹராமான முறையில் சம்பாதித்து 10 உம்ராக்களை செய்யட்டும், 20 ஹஜ்ஜுகளை செய்யட்டும், அல்லாஹ் அந்த காசில செய்த எந்த ஒரு அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நிச்சயமா அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், அவன் ஹலாலா சம்பாதித்த அதன் மூலமாக செய்கின்ற அமல்களை தான் ஏற்றுக்கொள்கிறார். கோடி கோடி அவரால் சதக்கா கொடுக்கிறார், ஆனால் அவர் பொருளாதாரத்துல வட்டி இருக்கின்றால் அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சஹாபி பொம்பளைகள் தந்த கணவன்மார் வேலைக்கு போற நேரம் ஒரு அட்வைஸை சொல்லித்தான் அனுப்புவாங்க. நீங்க வெறும் கையோடு திரும்பி வாங்க, பிரச்சனை இல்லை, வயிற்றில எரியிற பசி என்ற நெருப்பை தாங்கிக் கொள்வோம். ஆனால் ஹராத்தை சம்பாதிச்சு கொண்டு எனக்கும் பிள்ளைகளுக்கும் தராதிங்க, அல்லாஹ்வுடைய நரக நெருப்பை எங்களால தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லுவார். இதை சொல்லித்தான் கணவன்மார வேலைக்கு அனுப்புவார்கள். காலையில் நீங்க எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு சொல்ற மனைவிமார் அவர்கள் இருக்கவில்லை. ஹலாலா சம்பாதிச்சுட்டு வாங்க, இல்லாட்டி வெறுங்கையோட வாங்க என்று சொல்வார்கள். இந்த பண்பு எங்களுடைய குடும்பங்களில் வளர்க்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாளை மறுமையிலே பார்க்காத பேசாத மனிதர்களுடைய பட்டியலிலே பதுக்கல் மோசடி செய்து வியாபாரம் செய்த மனிதர்களும் இருக்கிறார். எனவே எவ்வளவு தண்டனை! அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான் என்கின்ற தண்டனை மறுமையிலே இருக்கிறது. இன்று பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏமாற்றுகின்றார்கள், ஆசையை ஊட்டி எங்களை ஏமாற்றுகின்ற வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. முதலீடுகள் என்ற பேரிலே, ஆன்லைன் சூதாட்டம் என்ற பேரிலே, பல்வேறு மொபைல் கேம்ஸ் என்ற பேரிலே இன்று ஆசை ஊட்டப்பட்டு சகோதரர்கள் ஏமாற்றப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நேர்மையான வியாபாரத்துக்கும் பக்கம் தான் நாங்கள் செல்ல வேண்டுமே தவிர போலியான ஏமாற்று வியாபாரங்களின் பக்கம் எங்களுடைய கவனங்களை குவிப்பதை விட்டு நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் 8வது விடயம்தான் கடன்கள். வியாபாரத்திலே கடன் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கும். இந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளணும். கடன் பெற்றுக்கொண்டால் அதை உரிய முறையில் உரிய காலத்தில் செலுத்துகின்ற வியாபாரிகளாக இருக்க வேண்டும், அதனை ஏமாற்றுபவர்களாக இருக்கக்கூடாது. அதே நேரம் கடன் எங்களிடம் யாராவது பெற்றால் அவர்களுக்கு முடியுமான சலுகைகளை வழங்குபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். என்றால் ஒரு மூமினுக்கு 2 தரம் கடன் கொடுக்கிறது ஒரு தடவை சதக்கா கொடுக்கிறதுக்கு சமனானதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கடன் மூலமாக கூட ஒருவர் சதக்கா செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முடியுமான வரைக்கும் எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய பொருளாதார தேடல்கள், எங்களுடைய தொழில்கள், வியாபாரம் மாத்திரமல்ல, நாங்கள் செய்யற ஒரு அரசு தொழிலாக இருக்கலாம், தனியார் தொழிலாக இருக்கலாம், சேவை தொழில்களாக இருக்கலாம், அதனையும் கூட அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில ஆக்கிக் கொள்வதனூடாக, நேர்மையான நல்ல மனிதர்களாக வாழ்வதனூடாக அல்லாஹ்வுடைய மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருளானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا عباد الله أوصيكم إياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமும் 8 விடயங்களை நான் உங்களோடு சொன்னேன். ஒரு வியாபாரி, ஒரு உண்மையான முஸ்லிம் வியாபாரியிடத்தில் இருக்க வேண்டிய 8 பண்புகள். அடுத்த முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. நாம் இவ்வளவு நேரம் பார்த்த ஒரு விஷயம் தான் மனிதர்களுடனான வியாபாரம். குர்ஆன் இன்னொரு வியாபாரத்தை பற்றி பேசி இருக்கிறது. அது அல்லாஹ்வுடனான வியாபாரம். அல்லாஹ்வுடனான வியாபாரம், இந்த சொல்லை தான் அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கிறான். எந்த சொல் அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கிறான்? இன்னல்லாஹ அஷ்தரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மூமின்களோடு பிசினஸ் செய்கின்றான், வியாபாரம் செய்கின்றான், கொடுக்கல் வாங்கல் செய்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடனான வியாபாரம் பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், மனிதன் இன்றைக்கு வியர்வையை சிந்துகின்றான், இரவையும் பகலையும் பாராமல் உழைக்கிறான், கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்க்கின்றான். ஆனால் திடீரென மலக்குள் மௌத் அவனுக்கு முன்னால் வந்து நின்றால் அவனுடைய பணத்தை கொண்டு ஒரு நிமிடத்தை தாமதிக்க முடியுமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய மௌத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு, நம்முடைய பிசினஸை கொண்டு, நம்முடைய தொழிலை கொண்டு, நம்முடைய அங்கீகாரத்தை கொண்டு ஒரு நிமிஷம் பிற்படுத்த முடியுமா? யாருக்கும் முடியாது. அல்லது சொர்க்கத்திலே ஒரு அந்தஸ்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா எங்களுடைய பொருளாதாரத்தை? அல்லது நரகத்துக்கு விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுடைய பொருளாதாரத்தை நேரடியாக பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடனான வியாபாரத்தையும் செய்த ஒரு வியாபாரியாக, தொழிலாளியாக, உழைப்பாளியாக இருந்தால் அதன் மூலமாக நாங்கள் அதனை சாதித்துக் கொள்ளலாம். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மூமின்களுக்கு சொல்லுமாறு சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுகும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு பிசினஸை நான் காட்டி தரட்டுமா, ஒரு வியாபாரத்தை நான் காட்டி தரட்டுமா? அது துன்ஜிக்கும் மின் அஸாபின் அலீம், நாளை மறுமையிலே, கபரிலே, நரக வேதனையிலே விட்டும் உங்களை பாதுகாக்கின்ற ஒரு பிசினஸ். இந்த வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் சொல்லித்தர பிசினஸ் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், துமினூன பில்லாஹி வ ரசூல். அந்த பிசினஸ் என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் உறுதியான ஈமான் கொண்டிருக்க வேண்டும்.
வதுஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வஅன்ஃபுஸிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு, சில போது உங்களுடைய உயிர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தியாகம் செய்ய, பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்ய. சதகா, தான தர்மங்கள், அல் இன்ஃபாக் ஃபீ ஸபீலில்லாஹ், ஸகாத், எத்தனையோ கடமைகள் இருக்கு. இப்படியான விடயத்தினூடாக நீங்கள் பொருளாதாரத்தை செலவழித்தால் அதுதான் அல்லாஹ் சொல்லி தருகின்ற பிசினஸ். அது நரக வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற பிசினஸ். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், உங்களுக்கு அறிவு இருந்தால் அதுதான் ஆகச் சிறந்த பிசினஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்ப்போம். சகோதரர்களை யோசித்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எங்கிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? அழிஞ்சு போகக்கூடிய செல்வத்தையும் முடிஞ்சு போகக்கூடிய உயிரை, அதுக்கு அல்லாஹ் தஆலா தார கிஃப்ட் என்ன தெரியுமா? நிலையான சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரிலா திருப்தியையும் அல்லாஹ் தஆலா தருவதாக வாக்களிக்கிறார். இந்த வசனங்களை விளங்கி கொண்ட சஹாபா சமுதாயம் பெரிய பிசினஸ் எல்லாம் செஞ்சாங்க. அதே நேரம் அல்லாஹ்வுடனான வியாபாரத்தில் மிக கவனமாக இருந்தார். சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை எடுத்து படித்துப்பார். ரோம் நாட்டில் இருந்த அடிமையாக மக்காவுக்கு வந்து பெரும் பொருளாதாரத்தை தன்னுடைய பிசினஸ் டெக்னிக்குகளால் சம்பாதித்துக் கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவரும் தன்னுடைய சொத்துக்களை மக்காவில் ஒழித்து வைத்து விட்டு ஹிஜ்ரத்து போகிறார். போற நேரத்திலே குறைஷி காபிர்கள் அவரை வழிமறித்து சொன்னார்கள், நீ எங்களுடைய ஊருக்கு அடிமையாக வந்தாய், இன்று பணக்காரனாக முகம்மதிடம் திரும்பி போற நாங்கள் விட மாட்டோம். உடனே சுஹைபர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன இடங்களில் என்னுடைய பொருளாதாரம் இருக்கிறது, அத்தனையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எனக்கு தேவை என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பது. இதுதான் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட வியாபாரம். இப்போது சுஹைபர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிழிந்த ஆடைகளோடு வெறும் காலோடு வேர்வை சிந்த நடந்து நடந்து மதீனாவை அடைகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபிஹல் பைஉ யா சுஹைப், ரபிஹல் பை, உங்களுடைய பிசினஸ் பெரும் லாபத்தை ஈட்டி விட்டது என்று சொன்னார். அப்போது சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எந்த பிசினஸும் செய்யவில்லை. இல்லை, நீங்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட வியாபாரம், அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக ஹிஜ்ரத்துக்காக ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் செலவழித்து விட்டு வந்தீர்களே, அந்த பிசினஸ் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சம்பவம் இருக்கிறது. அவர்கள் மதீனாவிலே பெரிய ஒட்டகங்கள் நிறைய வியாபார பொருட்களோடு வந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதா ஒரு ஹதீஸை கேள்விப்படுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவண்டு தவண்டு குதித்து குதித்து தான் சொர்க்கத்துக்குள் நுழைவார் என்று சொன்ன ஒரு ஹதீஸை கேள்விப்படுகிறார்கள். அதனை உறுதிப்படுத்துவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே போகிறார்கள். ஆம், அப்படித்தான் சொன்னார்கள் என்று சொன்ன உடனே, இல்லை, நான் என்னுடைய சதக்காவின் மூலமாக எழுந்து ஓடி சுவர்க்கத்துக்குள் நுழைய விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அத்தனை சொத்துக்களையும் 700 ஒட்டகங்கள் சுமந்து வந்த வியாபார பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வியாபாரம் செய்துவிட்டு, அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்துவிட்டு, சதக்கா செய்துவிட்டு அவர்கள் சென்றார்கள் என்ற வரலாறுகள் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான வரலாறுகளாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பட்டுப்புடவை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய பணியாளரிடத்திலே சொல்லிவிட்டு போகிறார்கள், இன்ன துணிகளில் சிறிய குறைகள் இருக்கிறது, இந்த குறைகளை சொல்லி விட்டு விடுங்கள், நான் வரும் வரை என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், எல்லா துணிகளும் விட்டு தீர்ந்து விட்டது. கேட்கிறார்கள், அந்த குறைகளை சொல்லி விட்டீர்களா? அப்போது அந்த பணியாளர் சொல்கிறார், இல்லை, மறந்து விட்டேன். உடனே சொன்னார், இன்றைய வியாபாரம் எவ்வளவு? கிட்டத்தட்ட 3000 திர்ஹங்கள், அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தர்மம் செய்து விடுமாறு ஏவி விட்டு போனார். ஏன்? ஒரு சொட்டு ஹராமான விடயம் நம்முடைய பொருளாதாரத்தில் சேர்ந்து விடக்கூடாது என்பது. அல்லாஹ்வுடனான வியாபாரத்தில் மிக கவனமாக இருந்த வியாபாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரிகள் சதக்காவின் பக்கம், சமூக பணிகளின் பக்கம் கூடுதலான கவனங்களை செலுத்த வேண்டும். நிரந்தர தர்மங்களின் பக்கம், சதக்கா ஜாரியாவின் பக்கம் எங்களுடைய கவனங்களை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற அந்த சதக்காக்களை அல்லாஹ் தஆலா ஒரு பேரிச்சம் பழத்தினுடைய ஒரு அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அதனை பதிவு செய்து வைக்கிறான், அதனை தூய்மையானவற்றை ஏற்றுக்கொள்கிறான், அதனை வளக்கரத்தால் பெற்றுக் கொள்கிறான். ஒரு குதிரை குட்டியை ஒரு விவசாயி வளர்த்து பெரியாளாக்குவது போல உங்களுடைய சதக்காக்களை அல்லாஹ் தஆலா மறுமையிலே வளர்த்து வைப்பான், பெரும் மழைகளாக அது உங்களுக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றும் எத்தனையோ வியாபாரிகள் சகோதரர்கள் நம்முடைய பிரதேசத்தில் அவ்வாறு இந்த அல்லாஹ்வுடனான வியாபாரத்தை சரியாக செய்பவர்கள் இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஏழைகளுக்கு உணவளிக்கின்றவர்கள் இருக்கிறார். பல ஏழைகளுடைய குடும்பங்களுக்கு சாப்பாடுகளை, உணவுகளை வாங்கி கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார். எத்தனையோ வியாபாரிகள் தொடர்ச்சியான சில தர்மங்களை செய்து வருகின்றவர்களை நாம் அறிந்திருக்கின்றோம். இவ்வாறான வியாபாரிகளுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடனான வியாபாரம் சக்சஸ் ஆக ஆகிவிட்டால் மனிதர்களுடைய வியாபாரம் மிகவும் சக்சஸ் ஆக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சொல்லுவானே ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்க சேமிச்ச விஷயங்களே ஆக சிறந்தது நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சு வச்ச இந்த விடயங்கள் தான். அல்லாஹ் தஆலா சொல்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். 9வது பண்புதான் தொழுகை ஆன்மீக விடயங்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நம்மளுடைய வியாபாரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அத்தகைய மனிதர்களுடைய பிசினஸ், அவர்களுடைய தொழில் முயற்சிகள் அல்லாஹ்வுடைய தொழுகையை விட்டும் அவர்களை தடுக்காது, திக்ரை விட்டும் அவர்களை தடுக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஜகாத் கொடுப்பதை விட்டும் தடுக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவுடைய சந்தையிலே பாங்கு சத்தம் கேட்கின்ற போது வியாபாரிகள் அப்படியே அந்த வியாபாரங்களை நிறுத்திவிட்டு பள்ளிவாயிலுக்குள் சென்று தொழுத சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஜும்மாவுடைய நேரம் வந்து விட்டால் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு போங்கள் என்ற அந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட போது பெரும்பாலான சஹாபாக்கள் அதற்கு அடிபடிந்து உடனடியாக அவருடைய வியாபாரங்களை நிறுத்திவிட்டு ஜும்மா தொழுகைக்கு சென்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு சஹாபாக்கள் தங்களுடைய வியாபாரத்தில் கவனம் செலுத்தியது போன்று ஆன்மீக விஷயங்களிலும் கவனம் செலுத்தினார் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவருடைய சிந்தனை தோட்டத்தின் பக்கம் சென்று விடுகிறது. ஒரு குருவி மரத்திலே இருந்து அது பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து அவருக்கு தன்னுடைய தோட்டம், அதனுடைய அளவு, அதனுடைய விசாலம் என்று தன்னுடைய சொத்துக்களின் மீது ஒரு பூரிப்பு ஏற்பட்டு விட்டது. இடையிலே எத்தனை ரக்காத் தொழுதோம் என்பதை மறந்து விடுகின்றார். தொழுது முடித்ததும் பெருங்கவலை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு குர்ஆன் வசனம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் பராக்காக்கி விட வேண்டாம் என்ற குர்ஆன் வசனம் ஞாபகம் வருகிறது. இன்று என்னுடைய செல்வம் என்னை பராக்காக்கி விட்டது என்று சொல்லிவிட்டு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்துவிட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் மார்க்க விடயங்களில் பேணுதலாக, நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய கடைகளில் பணிபுரிகின்றவர்களுக்கும் தொழுகைக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பது முதலாளிகளுடைய கடமையாக இருக்கிறது. இறுதியாக வியாபாரத்திலே பரக்கத்தை கேட்டு அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்ய. ஏனென்றால் இந்த திடீர் விபத்துக்களால் பல சகோதரர்கள் வியாபாரத்தை இழந்து விடுகின்ற நிலைமைகளை பார்க்கின்றோம். கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்துவிட்டு நெருக்கடியான நிலைமைகளுக்கு ஆளாகின்ற நிலைமைகளை பார்க்கின்றோம். நாங்கள் அதிகம் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை பரக்கத் என்று தான் சொல்கிறார். ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் பூமியில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தேடி செல்லுங்கள் என்று சொல்கிறார். பிசினஸ் செய்வதை பரக்கத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய மதீனாவுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய அளவைகளில் பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்துக்கு அதிகாலை பொழுதிலே பரக்கத் செய்வாய் என்று சொன்னார். இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற பிசினஸ் ட்ரெண்ட் என்னவென்றால், மிக அதிகமான காலை பொழுதை கழித்ததற்கு பிறகு மதிய நேரத்தில் தான் வியாபார நிலையங்களை திறக்கிறோம். இரவு முழுக்க விழித்திருந்து வியாபாரத்தில். இதனால் என்ன விளைவு? வியாபாரத்தில் ஈடுகின்ற முதலாளி, அங்கு பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் பலருக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை கிடையாது, சுபஹுடைய தொழுகை கிடையாது, இரவு நேர இபாதத்துக்கள் கிடையாது, பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. அதிகரித்த வியாபார தேடல், அல்ஹாக்குமுத் தகாதுர், பேராசை உங்களை பராக்காக்கி விட்டது. ஹத்தா சுருத்துமுல் மகாபர், கபருக்கு போகும் வரைக்கும் அந்த பேராசை உங்களை விடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. இதை விட்டு நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே போதுமென்ற மனதோடு வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். தொழுகைக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை வியாபாரத்துக்கு கொடுக்க கூடாது. அமல்களுடைய விஷயத்துக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வியாபாரத்தில் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இரவு நேரங்களில் நேர காலத்தோடு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு அதிகாலையிலே வியாபாரத்தை தொடங்குகின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ இருக்கிறது. யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திலே புக்கூரிஹா, அதிகாலையிலே தொழிலை தொடங்குகின்றவர்களுக்கு பரக்கத் செய்வாய் என்று ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு துஆ இருக்கிறது. அந்த துஆ நிச்சயம் பரக்கத்தை பெற்று தரும். அந்த பழக்கங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலாலான முறையில் உழைத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே இறுதியாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம்தான், சமூகத்திலே அவ்வப்போது நடக்கின்ற வியாபார குளறுபடிகள், மோசடிகள் போன்றவற்றை நாங்கள் ஒரு பூதாகரமாக்கி ஒட்டுமொத்த வியாபார சமூகத்தையும் கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு பிழையான விடயத்தை நாங்கள் செய்துவிடக் கூடாது. யாரெல்லாம் மோசமான ஹராமான சம்பாத்தியத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு, ஹதீஸை கொண்டு, நல்ல உபதேசங்களை கொண்டு நசீஹத் செய்வதன் மூலம் அவர்களை ஹலாலின் பக்கம் மீட்டெடுக்க வேண்டும். அவர்களும் சமுதாயத்தில் நல்ல வியாபாரிகளாக மாறி அல்லாஹ்வுக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனம் உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுக்குள் வர வேண்டும். இளைஞர்களுக்கு கட்டாயம் பேராசை, அளவுக்கு அதிகமான தேடல் போன்றவற்றில் இருந்து அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி ஹலாலான முறையில் அதிகம் சம்பாதிக்க வேண்டும், அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகம் செலவழிக்க வேண்டும் என்ற இந்த மனதோடு உழைக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உண்மையான செல்வம் எது தெரியுமா? கஸ்ரத்துல் கினா கிடையாது, அதிகமா வச்சிருக்கிற சொத்து கிடையாது, போதும் என்ற மனம். கினா நஃப்ஸ்,
உள்ளத்துல ஏற்படுற திருப்தி இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஹலாலா உழைச்சு 500 ரூபாய் கையில கிடைச்சி இன்றைக்கு போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று இந்த மனம் இருக்கிறது அல்லவா, இதுதான் உண்மையான செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் இப்படியாவது உழைக்க வேண்டும், யாரையாவது புரட்டி உரட்டியாவது இந்த பணத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், பொய் சொல்லியாவது என்று உழைத்து விட வேண்டும், மோசடி செய்தாவது என்று ஏமாற்றியாவது உழைத்து விட வேண்டும் என்ற பேராசை உணர்வில் இருந்து உள்ளத்தை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக இரவு தொழுகைகள், சுபவுடைய தொழுகைகள் பலன் அளிக்கும். அதுல நாங்க கவனம் செலுத்தினால், ஆன்மீகத்தின் பக்கம் நெருங்கினால் தான், அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிற விஷயங்கள் தான் ஹைர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். குல் மா இந்தல்லாஹி ஹைர் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. லஹுவை விட, வீண் கேளிக்கைகளை விட, வியாபாரத்தை விட அல்லாஹ்ட்ட இருக்கிற ரிஸ்க் தான் ஆக சிறந்தது. இதை எப்ப ஒரு மூமின் உணர்வான்? சுபஹுக்கு முன்னால தொழுற அந்த 2 ரக்காத் சுன்னத்துல பெருமதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் உங்க கையில கிடைக்கிறத விட சிறந்தது. இந்த உணர்வு எப்ப மனிதர்களுக்குள்ள வருமோ அப்ப உலகத்தின் மீதான பற்று குறையும். அதுக்காக உழைக்க கூடாது நான் சொல்லவில்லை, கட்டாயம் உழைக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், நிறைய செல்வந்தர்கள் உருவாக, கோடீஸ்வரர்கள் உருவாக வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகத்திலே வறுமை ஒழியும், ஜகாத் சரியாக கொடுக்கப்படும். அப்போதுதான் இந்த சமூகத்திலே நல்ல சமூக பணிகளை சிறப்பாக செய்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்களை தடுக்க வேண்டும், கட்டாயம் அது ஈமானினுடைய ஒரு அம்சம். ஆனால் அதன் இஸ்லாம் சொன்ன வழிமுறைகளின் பிரகாரம் நாங்கள் தடுப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலாலான முறையில் சம்பாதித்து அல்லாஹ்வுடைய இந்த அந்தஸ்தை, நபிமார்களுடைய அந்தஸ்து, அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற நபிமார்களுடைய அந்தஸ்தை, சுஹதாக்களுடைய அந்தஸ்தை, சாலிஹின்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா ஹலாலான வியாபாரிகளுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அப்படியான ஒரு நல்ல சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும். அதனால் தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் ஜம்மியத்துல் உலமா, சம்மேளனம், நகர சபை உட்பட ஊரின் சமூக நிறுவனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைய வெள்ளிக்கிழமை எல்லா குத்துபாக்களிலும் இந்த பொது தலைப்பிலே இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை வழங்கி ஒரு சமூகமாக நாங்கள் நல்ல வியாபார சமுதாயமாக இந்த நாட்டிலும் சர்வதேசத்திலும் இடம் பிடிக்கின்ற ஒரு எங்களுடைய ஊரை மாற்றுவதற்கு எல்லோருமா சேர்ந்து முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குகின்ற ஒரு வியாபார பூமியாக இந்த பூமியை அல்லாஹ் தஆலா மாற்றி அருள்வதற்கு நாங்கள் எல்லோருமா சேர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்ற சிந்தனை என்ற குத்துபாவினுடைய சிந்தனையாக முன்வைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய பொருளாதாரத்தையும் ஹலாலான முறையில் சம்பாதித்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஜமீல் முஸ்லிமீன். அகீமுஸ் ஸலாத்.